அதாவது இவங்க அந்த லோன் வாங்கும் பொழுது வீட்டை அடமான வைத்துதான், அந்த வீட்டின் பெயரை எம்ஓடி செய்துதான், அந்த வங்கியோட பிணைத்துதான் இந்த கடன் தொகையை வாங்கி இருக்கிறாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட கடனையும் வாங்கிட்டு இந்த சொத்தை வேற எவன்ட்டையாவது வந்து வித்து ஓடி போயிட்டானா அப்படிங்கிறதுக்காக அந்த ஏற்பாடு எல்லா வங்கிகளும் செய்யறது வழக்கமானதுதான். அப்ப உனக்கு பணம் வந்துருச்சு, அப்ப எம்ஓடியை நீ கேன்சல் பண்ணி கொடுக்கணுமா இல்லையா? அவங்களுடைய வீட்டினுடைய அசல் பத்திரத்தை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? ஒரு நாள் 2 நாள் இல்ல, தொடர்ச்சியா 70 நாள் ஆச்சு. 70 நாளாகியும் அந்த பத்திரத்தை அவங்க திருப்பி தரல, எம்ஓடியும் கேன்சல் பண்ணல. என்னதான்ப்பா ஆச்சு அப்படின்ட்டு நடையா நடக்கிறாரு. அவரு இருக்கிற ஊருக்கும் அந்த வங்கி இருக்கக்கூடிய கும்பகோணம் நகரத்துக்கும் 36 கிலோமீட்டர். ஒரு மனுஷன் ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள் தான் அலையிறது? இவங்கள்ட்ட அலைஞ்சு ஓஞ்சாச்சின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீலை பார்த்து விஷயத்த சொல்றாரு. வழக்கறிஞரும் இந்த விவகாரம் தொடர்பா ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸை அனுப்புறாங்க. அப்பதான் ஒரு அதிரடி குண்டை தூக்கி போடுது அந்த IIFL நிதி நிறுவனம். என்னன்னா,